ஒரு சிறிய ஊரில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மனதில் நிறைய கனவுகள். ஆனால் அவனது வாழ்க்கையில் ஒரு பழக்கம் மட்டும் உறுதியாக இருந்தது. எந்த வேலை இருந்தாலும் அதை நாளை செய்கிறேன் என்று சொல்லுவான். காலை எழுந்ததும் நாளை படிக்கிறேன், வேலை தேடும்போது நாளை முயற்சி செய்கிறேன், உடற்பயிற்சி செய்ய நினைத்தாலும் நாளை ஆரம்பிக்கிறேன் என்று நாளை 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 சொல்லியே நேரத்தை வீணடிக்கிறான். ஒருநாள் அவன் அப்பா உடல்நலக்குறைவால் படுத்திருந்தார். கார்த்திக் அருகில் அமர்ந்திருந்தான். அப்பா மெதுவாக கேட்டார், மகனே, உன் கனவுகள் எப்போது நிஜமாகும்? கார்த்திக் சிரித்தபடி சொன்னான், அப்பா, நாளை கண்டிப்பா ஆரம்பிக்கிறேன். அப்பா சோகமாக ஒரு வாக்கியம் சொன்னார், நாளை என்று நினைப்பவனிடம் இன்றே இருக்காது, இன்றே இருக்காது என்று சொன்னவுடன் இந்த வார்த்தை அவன் மனதை உலுக்கியது. அவன் வாழ்க்கையை நினைத்தான். இத்தனை நாட்கள் நாளை என்ற பெயரில் இன்றைய நேரத்தை நான் இழந்திருந்தேனே. அடுத்த நாள் அல்ல, அன்றே அவன் மாற்றம் செய்தான். சிறிய முயற்சி, சிறிய படி. ஆனால் இன்று நாட்கள் சென்றன. கார்த்திக்கின் வாழ்க்கையும் மாறியது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், நாளை என்பது ஒரு கனவுதான், இன்றுதான் நிஜமான வாழ்க்கை. நாளை நாளை என்று சொல்லி இன்றை இழக்காதே. உன் கனவுகள் உன்னை காத்திருக்காது, நேரம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.